நான் படித்த அந்த ரூல் புக்கில் நம்ம டெரிக் வந்து நோராவை டார்ச்சர் பண்ணி ஒன்று சமைக்க சொல்லுவார்ல, அந்த டிஷ் தான் இது. ஃபெட்டூஷினி ஆல்ஃப்ரெடோ. புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அந்த நூடுல்ஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அந்த பாஸ்தாவை. அதுதான் கொஞ்சம் டாஸ்க்கு. பட் அதுதான் என்னோடய சேலஞ்சே. அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அதை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து தேய்ச்சி ஒல்லியாக கட் பண்ணுறது தான் ட்ரிக்கு. 4 இன்ச் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அதை விட ஒல்லியாக தான் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஹைட்டு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. எவ்வளோ தேய்ச்சாலும் அது ஒல்லியாகவே ஆகலை. இனியோ எனக்கு அது ஒட்டாமல் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு செஞ்சுட்ருக்கேன். ஃப்ரெஷ் பாஸ்தா வந்து நார்மல் பாஸ்தா விட சீக்கிரம் வெந்துருமா. ஐயோ, கொஞ்சம் சூடாக வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சா பட்டருக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஒன்றும் ஆகலை, காப்பாற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணால் சூப்பரான சாஸ் ரெடி. இந்த சாஸோட டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இதில் நம்ம பண்ண அந்த பாஸ்தாவை போட்டு கிளறி சாப்பிட வேண்டியது தான். எனக்கு இது சாப்பிடும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தது. வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சாஸ் ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபெட்டூஷினி பாஸ்தா வேறு எங்கேயுமே கிடைக்கல. நார்மல் பாஸ்தா வாங்கி இதை ட்ரை பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டிஷ்ஷை வந்து நான் சேலஞ்சிங்காக அக்செப்ட் பண்ணதே அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பாஸ்தா பண்ணுறதுக்காக தான். அதை நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். பாய்.